பிரித்தானியாவில இருந்து 2004ஆம் ஆண்டு 4 இளைஞர்கள் பாகிஸ்தானுக்கு பயணம் செய்றாங்க. பயணம் செய்து அடுத்த வருஷத்துல பிரித்தானியாவை லண்டனை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்தையும் உலுக்கி போடுற மாதிரியான ஒரு தற்கொலை குண்டு தாக்குதல் நடக்க இருக்கு என்ற தகவல் நடந்து முடியும் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. 2005ஆம் ஆண்டு இதே மாதிரியான ஒரு நாளில் கொடூரமான சம்பவம் நடக்குது. 52 பேருடைய உயிர்கள் காவு கொள்ளப்படுது. 50 செகண்ட் வித்தியாசத்தில் 3 இடங்களில் அண்டர் கிரவுண்டில் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்படுது. இந்த 3 தாக்குதல்களும் நடத்தி முடிக்கப்பட்டு 1 மணித்தியாலத்துக்குள்ள டபுள் டேக்கர் பஸ்ல இன்னும் ஒரு தாக்குதல் நடத்தப்படுது. 4 தாக்குதலையும் திட்டமிட்டு நடத்தினவர்கள் பிரித்தானியாவிலேயே பிறந்து வளர்ந்தவர்கள் என்றது அதுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் உடனடியாகவே இந்த 4 பேர் சம்பந்தமான தகவல்களும் பிரித்தானிய போலீஸுக்கு தெரிய வருது. அவங்களுடைய பின்புலம் சம்பந்தமான ஒட்டுமொத்த தகவல்களையும் போலீஸ் தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு பின்னால் இருந்த வலையமைப்பு முடக்கப்பட்டிருந்தது. இதே மாதிரியான ஒரு நாளில் லண்டன் உலகத்தையே உலுக்கி போட்ட அந்த கொடூரமான தற்கொலை குண்டு தாக்குதல் எப்படி நடந்தது, இதுக்கு பின்னால் இருக்கிறவர்களை எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சது என்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் பிரசாந்த் ராஜ். 2005ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி 7/7 தாக்குதல் சொல்லி இதுக்கு பெயரிடப்படுது. இதே மாதிரியான ஒரு நாளில் அந்த கொடூரமான சம்பவம் நடந்துருது. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சரியா 1 வருஷத்துக்கு முதல்ல பிரித்தானியாவில் பிறந்து வளர்ந்த 4 பேர், அதில் 3 பேர் பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்தவர்கள், பாகிஸ்தான் அம்மா அப்பாவுக்கு பிறந்தவர்கள், யூகேல பிறந்து வளர்ந்து படித்தவர்கள், சிலர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஒரு சிலருக்கு குடும்பம் இருக்கு, கணவன் மனைவியா வாழ்ந்திருக்கிறாங்க, ஒரு சிலருக்கு சின்ன பிள்ளைகள் இருக்கு, ஒரு சிலர் நல்ல வேலையில இருந்திருக்கிறாங்க. ஒரு தற்கொலை குண்டுதாரியினுடைய மனைவி அந்த காலகட்டத்தில் கர்ப்பமா இருந்திருக்கா. இந்த மாதிரி 3 பேர் பாகிஸ்தானிய பின்புலத்தை சேர்ந்தவர்கள், ஒருத்தர் ஜமேக்கா பின்புலத்தை சேர்ந்தவர், 4 பேரும் பிரித்தானியாவில் யூகேல பிறந்து வளர்ந்தவர்கள். யூகே மக்களுடைய உயிர்களை எப்படி காவு கொண்டார்கள் என்றதுதான் அந்த காலகட்டத்தில் யூகே மக்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்தது. இந்த மாதிரியான ஒரு தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. வெளியிலிருந்து வந்தவர்கள் இந்த தாக்குதலை நடத்தி இருந்தா கூட பரவாயில்ல, இங்கேயே பிறந்து வளர்ந்தவர்கள் எப்படி தங்களுடைய சக மக்களையே கொல்ற அளவுக்கு துணிஞ்சாங்க, அவங்க எப்படி தூண்டப்பட்டாங்கன்ற கேள்வி இன்றைக்கு வரைக்கும் பலர் மத்தியில் இருந்தது. இந்த 4 பேரும் 2004ஆம் ஆண்டில் இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முதல்ல பாகிஸ்தானுக்கு பயணம் செய்கிறாங்க. பதிவுகளில் இஸ்லாமிய கல்லூரிக்கு போகிறோம்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அவங்க போனது பாகிஸ்தானில் படிக்கிறதுக்காக கிடையாது, ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதிக்கு போகிறாங்க. ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் அல் கைதா இயக்கத்தினுடைய முக்கியஸ்தர்களோட ரகசியமான சந்திப்பு நடக்குது. வீடியோக்கள் பதிவு செய்யப்படுது. என்னுடைய உயிரை கொடுக்கிறதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன், நான் ஒரு போராளி என்ற மாதிரியான வீடியோ அந்த இடத்துல பதிவு செய்யப்படுது. தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்துறதுக்கான குண்டுகளை எப்படி தயாரிக்கிறது, இதை எப்படி வெடிக்க வைக்கிறது என்றதுக்கான முழுமையான பயிற்சி, அதுக்கான நெறிமுறைகள் அந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கப்படுது. ரகசியமா இந்த வேலைகள் எல்லாம் நடந்து முடிஞ்சது. இஸ்லாமிய கல்லூரியில படிச்சு முடிச்சு நாட்டுக்கு திரும்புற மாதிரி இந்த 4 பேரும் திரும்பி இருக்கிறாங்க. லீட்ஸ்ல ஒரு கடைக்கு மேல அபார்ட்மெண்ட்ல ஒரு ஃபிளட்ஸ்ல அறை எடுத்து தங்கி இருக்கிறாங்க. ஒரு வீட்டை எடுத்து வாடகைக்கு எடுத்து தங்கி இருக்கிறாங்க. அந்த வீடு முழுக்க இருந்தது வெடிபொருட்கள், வேற எதுவுமே கிடையாது. பிறகு அது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இந்த ரகசியமான ஃபிளட்ஸ்ல தான் இந்த குண்டு தாக்குதலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் திட்டமிடப்படுது. தாக்குதல் நடத்தப்படுறதுக்கு முதல்ல அந்த இடத்துல வீடியோக்களும் பதிவு செய்யப்படுது. எங்களுடைய உயிரை நாங்கள் விட போறோம், இதுக்காக விட போறோம் சொல்ற மாதிரியான வீடியோ பதிவு செய்யப்படுது. அந்த இடத்துல இருந்து தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிபொருட்கள், டெட்டனேட்டர் எல்லாமே பிறகு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரி எல்லாமே தயார் செய்யப்படுது, ரகசியமா நடக்குது. பிரித்தானியாவில் யாருக்கும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்க இருக்கு என்ற தகவல் கொஞ்சம் கூட தெரியாது. ஒரு ரகசியம் கூட ஏற்படாத விதத்தில் துல்லியமா அந்த தாக்குதல் திட்டமிடப்படுது. லீட்ஸ்ல இருந்து வாடகைக்கு ஒரு காரை பெற்றுக்கொண்டு 4 பேரும் ஒரே கார்ல லூட்டன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. காலையில் ஒரு 5 மணி 5:30 இருக்கும் 4 பேரும் வாடகை கார்ல லூட்டன் ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி பயணம் செய்யறாங்க. லூட்டன்ல போய் கார் பார்க் பண்ணப்படுது. காரை நிப்பாட்டி போட்டு பின்னுக்கு வெடிபொருட்கள் நிரம்பின அந்த பேக்கையும் 4 பேரும் தனித்தனியை போட்டுக்கொண்டு 4 பேரும் ஒண்டா லூட்டன் ஸ்டேஷன்ல இருந்து லண்டன் நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. லண்டன்ல கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷனில் அந்த 4 பேரும் நுழைகிற காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகி இருக்கு. சிசிடிவி காட்சிகளை பொறுத்த வரைக்கும் 4 பேருக்கும் எந்த பதட்டமும் கிடையாது. சிரிச்ச முகத்தோட வெடிக்கிறதுக்கு கொஞ்சம் நிமிஷங்களுக்கு 24 நிமிஷங்களுக்கு முதல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற சிசிடிவி காட்சியில் கூட சிரிச்ச முகத்தோட 4 பேரும் கதைச்ச மாதிரி உள்ள நுழைகிற காட்சிகள் பதிவாகி இருந்தது. இதில் 3 பேர் அண்டர் கிரவுண்டுக்கு டியூப் போற பரபரப்பான ஒரு நகரம், பாதுகாப்பானதுன்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்காதுன்னு சொல்லி 100% மக்கள் நம்பிக்கொண்டிருந்த ஒரு தருணத்தில் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான சம்பவம் இன்னும் ஒரு சில நிமிஷங்களுக்குள்ள நடக்க போகுது. பின்னால வெடிபொருட்கள் நிரம்பின பேக்கை போட்டுக்கொண்டு அண்டர் கிரவுண்டுக்குள்ள 3 பேர் போறாங்க. வேற வேற ட்ரெயின்களில்
டியூப்களில் இந்த 3 பேருமே ஏறுறாங்க. 50 செகண்ட் வித்தியாசத்தில் 3 இடங்கள்லையும் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்படுது. ஆரம்பத்தில் இது ஒரு தற்கொலை குண்டு தாக்குதல் என்றது சம்பந்தமான தகவலே தெரியாது. மின்சார வெடிப்பா இருக்கலாம் என்ற மாதிரி சந்தேகிக்கப்பட்டதா அந்த காலகட்டங்களில் பேசப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு ஒரு மணித்தியாலம் கடக்கிறதுக்குள்ள இன்னும் ஒரு இடத்துல 30ஆம் இலக்க பஸ்ல, டபுள் டேக்கர் பஸ்ல வந்து தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்படுது. இதுலையும் பலருடைய உயிர்கள் காவு கொள்ளப்படுது. அதுக்கு பிறகு லண்டன் நகரமே ஒரு பதற்றத்தோட இருந்த ஒரு சில நிமிஷங்களா மாறி இருந்தது. ஒரு கெமிக்கல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு என்ற மாதிரியான வதந்திகள் பரவ ஆரம்பிச்சிருந்ததா சொல்லப்படுது. அதுக்கு பிறகு தொடர் குண்டு தாக்குதல்கள் இந்த மாதிரி லண்டன்ல மட்டும் கிடையாது, UK பிரித்தானியாவினுடைய மற்ற நகரங்களிலையும் அடுத்தடுத்து நடக்கலாம் என்ற மாதிரியான பதற்றம் வதந்தி பரவி இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது. வழக்கத்துக்கு மாறா தற்கொலை குண்டுதாரிகளினுடைய அடையாள அட்டைகள் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்கள்ல இருந்து கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கு முதல்லயே ஆயிரக்கணக்கான CCTV காட்சிகளை போலீஸ் தேடுறதுக்கு ஆரம்பிக்குது. ரயில்வே ஸ்டேஷன், டியூப் ஸ்டேஷன் சொல்லி எல்லா இடங்கள்லையும் வந்தவர்கள் போனவர்கள் சொல்லி தனித்தனியா ஆயிரக்கணக்கான CCTV கேமராக்களினுடைய காட்சிகள் தேடப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு இடத்துல கண்டுபிடிக்கப்படுது. 4 பேர் ரகசியமான விதத்தில் இல்லாம வெளியில சிரிச்சு கொண்டே கதைச்சு கொண்டே வராங்க. இந்த 4 பேரும் தான் அந்த தற்கொலை குண்டுதாரிகள் என்றது உறுதி செய்யப்படுது. 24 நிமிஷத்துக்கு முதல்ல கூட அந்த 4 பேரும் சிரிச்சு கொண்டு போனது CCTV காட்சிகள்ல பதிவாகி இருந்தது. இந்த 4 பேரும் எங்கிருந்து பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி CCTV காணொலிகளினுடைய ஆதாரத்தோட தேடி பார்க்கும் போது லூட்டன் ஸ்டேஷன்ல காரை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்கன்றது தெரிய வருது. அந்த காரை போலீஸ் தேடி போகும்போது காருக்குள்ளேயும் ஒரு வெடிபொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கு பிறகு இவர்களுடைய ஃபிளட்ஸ் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் டெட்டனேட்டர்கள், இதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த வழிகாட்டல்கள் என்று சொல்லி வீடியோ காணொலிகள் சொல்லி எல்லா விஷயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இந்த 4 பேர் மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னால் இருந்த மிகப்பெரிய வலையமைப்பை தேடி மிகப்பெரிய சோதனைகள் அதுக்கு பிறகு காலகட்டங்களில் நடத்தப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலேயும் வேறு தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்ற மாதிரியான பதற்றம் இருந்தாலும் அடுத்த நாள் லண்டன் சர்வதேசத்துக்கு ஒரு மிக வலிமையான செய்தியை சொல்லுது. அந்த அளவு தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தாலும் மறுநாளே லண்டன் மீண்டெழுந்திருந்தது. டியூப் சேவைகள், அண்டர் கிரவுண்ட் சேவைகள் வழக்கம் போல முன்னெடுக்கப்படுது. பஸ் போக்குவரத்து வழக்கம் போல முன்னெடுக்கப்படுது. மக்கள் பதற்றத்தோடு இருந்தாலும் கூட அடுத்த நாள் லண்டன் மீண்டெழுந்து சாதாரணமான ஒரு வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கான வழி அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இதன் மூலமா லண்டன் உலகத்துக்கு மிக வலிமையான ஒரு செய்தியை சொன்னது என்ற பதிவுகள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனா இது ஒரு மிகப்பெரிய தோல்வி என்ற குற்றச்சாட்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. பிரித்தானிய புலனாய்வு பிரிவை பொறுத்த வரைக்கும் இதுல தாக்குதல் நடத்தி இருக்கிற ஒரு நபர் சம்பந்தமான தகவல்கள் முதல்ல ஒரு வருஷத்துக்கு முதல்லயே தெரிய வந்திருக்கு. ஆனாலும் கூட அது டாப் பிரையாரிட்டி கிடையாது, முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு நபர் கிடையாது, இவரால் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது என்று சொல்லி அதை பெருசா கண்டுகொள்ளாம பிரித்தானியாவினுடைய புலனாய்வு பிரிவு கைவிட்டிருக்கு, கோட்டை விட்டிருக்கு. இலங்கையில் நடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலையும் கூட இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. ஜமீல் என்று சொல்லப்படுற குண்டுதாரி சம்பந்தமான தகவல்கள் பல வருஷங்களுக்கு முதல்ல இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவுக்கு தெரிய வருது. ஆனா அந்த நபர் சம்பந்தமான போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தா அந்த வலையமைப்பை கண்டுபிடிச்சிருக்க முடியும். அதே மாதிரியான ஒரு சம்பவம் பிரித்தானியாவினுடைய 7/7 தாக்குதலையும் நடந்தது என்ற குற்றச்சாட்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. லண்டன்ல இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற மாதிரியான எச்சரிக்கை அமெரிக்காவினுடைய புலனாய்வு பிரிவு CIA ஒரு சில கிழமைகளுக்கு முதல்லயே எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனா அந்த எச்சரிக்கை கூட உரிய முறையில கவனம் செலுத்தப்படல, கண்டுகொள்ளப்படல என்ற விமர்சனம், குற்றச்சாட்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகும் கூட அதனுடைய பாதிப்புகளிலிருந்து மீள முடியாத நூற்றுக்கணக்கானவர்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அவர்களுடைய அனுபவங்களை இந்த நாட்களில் வந்து ஊடகங்களில் பகிர்ந்து கொள்றதை பார்க்க முடியுது. 2005ஆம் ஆண்டுல ஜூலை மாதம் 7ஆம் தேதி இந்த தாக்குதல் நடக்குது. 10 வருஷங்கள் கழிச்சதுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டுலையும் அதே திகதியில அதை கொண்டாடுற மாதிரி இன்னும் ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கான திட்டம் தீட்டப்பட்டிருந்தது. ஆனா அந்த தாக்குதல் பிரித்தானியாவினுடைய பாதுகாப்பு தரப்பால முறியடிக்கப்படுது. அதோட சம்பந்தப்பட்ட 2 பேரும் கைது செய்யப்பட்டு அதுக்கு பின்னால் இருந்த மற்ற நபர்களும் கைது செய்யப்பட்டு 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது என்ற அளவுக்கு சோதனைகள் மிக தீவிரமான முறையில் அதுக்கு பிறகு நடத்தப்பட்டிருக்கு. ஆனா வழக்கம் போல இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரம் என்றது, இஸ்லாமோபோபியா என்றது பிரித்தானியாவையும் விட்டு வைக்கல. ஆனா அதை கட்டுப்படுத்துறதுக்கு பிரித்தானிய அரசாங்கம் தனிய ஒரு
செயற்றிட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கு. இந்த மாதிரியான ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தாலும் கூட ஒரு சமூகத்தை அது பாதிக்கக்கூடாதுன்ற அடிப்படையில் மக்களினுடைய பாதுகாப்பும் முக்கியம், ஒரு சமூகத்தினுடைய அடையாளமும் முக்கியம், அதை பாதுகாக்க வேண்டியது முக்கியம் என்ற அடிப்படையில் பிரித்தானிய அரசாங்கம் செயற்பட்ட விதம் இன்றைக்கும் பாராட்டுக்குரியதா பார்க்கப்படுது. இந்த மாதிரியான சம்பவம் நடந்து முடிஞ்சு இன்றைக்கு 20 வருஷங்கள் கடந்திருக்கு. இதுல நேரடியா சம்பந்தப்பட்டவர்கள் நேரடியா அந்த காட்சிகளை பார்த்த பலர் இருக்க முடியும். லண்டன்ல இருந்தும் இந்த யூடியூப் சேனலை நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த நாள் ஞாபகம் இருக்குமா இருந்தா அந்த நாள் எப்படி இருந்தது என்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு இதே மாதிரியான கொடூரமான தாக்குதல் உலகத்துல எந்த ஒரு மூலையிலையும் நடக்கக்கூடாதுன்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கூட. இன்னும் ஒரு காணொளியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.